Hi friends, welcome to Zeenathsworld. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி ஃபெஸ்டிவல் ரெசிபி தாங்க. அதுதான் பொங்கல் ஸ்பெஷலுக்கு இன்னைக்கு நம்ம சக்கரை பொங்கல் பண்ண போறோம். இத பிகினர்ஸ் கூட பேச்சுலர்ஸ் கூட எவ்வளவு ஈஸியா சிம்பிளா பண்றதுன்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இப்போ சக்கரை பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இங்க குக்கர்ல ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த கிளாஸ் அளவு எடுத்துக்கோங்க. அதே கிளாஸ்ல ஒரு 1/4 பங்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் இதோட போட்டுக்கலாம். இப்போ இதை ரெண்டையும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சிடலாம். இப்போ நல்லா கழுவியாச்சு. இப்போ நம்ம இதுல அதே டம்ளர்ல ஒரு கிளாஸ் பால் ஊத்திடலாம். ரொம்ப சிம்பிளா தான் பண்ணி சொல்லி தர போறேன். ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ அதே கிளாஸ்லயே நம்ம ஒரு 5 கிளாஸ் தண்ணி ஊத்த போறோம். நம்ம எவ்வளவு தூரம் தண்ணி ஊத்துறோமோ அந்த அளவுக்கு நல்லா கொலைய வெந்துரும். 5 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஃபுல்லா ஊத்தியாச்சு. இப்போ அதுலயே நம்ம 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துடலாம். பச்சரிசி சிறுபருப்பு ரெண்டுமே சீக்கிரம் வெந்துடும். இங்க நான் ஒரு 100 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். அதுல 1 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊத்திராம திக்காவே நம்ம இதை காய்ச்சிடலாம். ரொம்ப பாகு வரணும்னு இல்லை, நல்லா கரைஞ்சி வந்துருச்சுனாவே போதும். இதை வடிகட்டி எடுத்துருங்க, இல்லைன்னா அடியில மண் இருக்கும். இப்போ பாகு நல்லா காய்ச்சி வச்சு பாருங்க. இப்போ இதை நம்ம தனியா வச்சிடலாம். இங்க நம்ம நெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நெய் நல்லா காஞ்ச உடனே அதுல ஒரு தேவையான அளவு முந்திரி போட்டுக்கோங்க. 2 ஏலக்காவை பிச்சு போட்டிருக்கேன். திராட்சையும் அதோட போட்டிருக்கேன். ரொம்ப கருக்கிடாம லேசா வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்ப இங்க குக்கரை திறந்து பார்க்கலாம். இங்க பாருங்க, நல்லா வெந்துருச்சு. நல்லா கொலைய வந்திருக்கு பாருங்க. இத நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. சூடா இருக்கையிலேயே நம்ம பண்ணோம்னா தான் நல்லா இருக்கும். ஆற விட்டுறாதீங்க. இப்ப நம்ம பாகு காய்ச்சி வச்சோம்ல, அதையும் இதுல ஊத்திடலாம். ஊத்திட்டு இதை நல்லா ஃபுல்லா கலக்கிடுவோம். இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து அடுப்பில் ஒரு 5 நிமிஷம் நல்லா சுண்ட வச்சிடலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச அந்த முந்திரி திராட்சை எல்லாத்தையும் இதில் ஊற்றிடலாம். நெய் வாசனை கம கமன்னு வருது. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இந்த பொங்கலுக்கு நீங்க குக்கர்ல 10 நிமிஷத்துல பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இது இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.